பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். இந்த பட விவகாரத்துல இந்த தணிக்கை வாரியத்தினுடைய செயல்பாடு ரெண்டு படத்துக்குமே வேற வேற இஷ்யூஸ் இருக்கு. ஜனநாயகன் மற்றும் பராசக்தி நாளை வெளியிட சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில அதுவும் வெளியிடப்படுமா அப்படிங்கிற சிக்கல் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி பார்க்கறீங்க? இந்த இரண்டு படமே சரி, ஜனநாயகனும் சரி, அதே மாதிரி பராசக்தியும் சரி, இந்த இரண்டு படங்களுக்கான சென்சார் போர்டோட தணிக்கை அந்த சர்டிபிகேட் தற்போது வரை கிடைக்கவில்லை. ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனை என்பதை நீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படத்துல இருக்கிற ஒரு கம்ப்ளைண்டின் காரணமாக ஒன் ஆஃப் த இது எக்ஸாமிங் கமிஷனர் அவரோட எக்ஸாமினரோட கம்ப்ளைண்டின் காரணமாக இது வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு தனி நீதிபதி இல்லை, அது அனுப்பியது தவறு. ஒரு 5 பேர் பார்த்த படத்துல 4 பேர் மெஜாரிட்டியா ஒரு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புவது தவறு என ஒரு தனி நீதிபதி உடனடியாக படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் வழங்கணும்னு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவை எதிர்த்து உடனடியாக சிபிஎஸ்இ சென்சார் போர்டு மேல்முறையீட்டுக்கு சென்றிருப்பது என்பது அரசியல் காரணத்துக்காக தான் செல்வதாகத்தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா உடனடியா அவசரமா இது ஒரு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் அடுத்த 5வது நிமிடமே தலைமை நீதிபதி அமர்வுல போய் மேல்முறையீடு செய்வதற்கான அவசியம் என்ன? இதுன்னா அவ்வளவு பெரிய ஒரு இதா என்ற கேள்விதான் எழுகிறது. எனவே இந்த ஒரு அவசரத்துல உடனடியா எப்படியாச்சும் இந்த படத்தை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரிதான் பராசக்தி படத்துக்கு 10ஆம் தேதி படம் ரிலீஸ்னு அறிவிச்சிருக்கார்கள். ஆனால் தற்போது வரை அந்த படத்துக்கான சர்டிபிகேட் தரப்படவில்லை. இந்த ஜனநாயகனுக்குனாச்சு இந்த பிரச்சனை ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால நாங்க ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதனால சர்டிபிகேட் தரல அப்படின்னாங்க. ஆனா பராசக்திக்கு நீங்க படத்தை பார்த்து யுஏன்னு அறிவிச்சு, அதாவது கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறமும் தற்போது வரை சர்டிபிகேட் தரப்படவில்லை என்றால் இதற்கும் பின்னால் 2 படங்களை எப்படியாவது காலதாமதம் படுத்த வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஒரு அரசியல் காரணத்திற்காக இதை செய்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கலை ஒரு படத்தை எப்படி முடக்கலாம் அப்படிங்கறத இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தை காட்டி ஒரு படத்தை கூட முடக்க வேண்டும், ஒரு அரசியல் காரணத்துக்காக முடக்கலான்னு வரும்போது நாளைக்கு எதைதான் அனுமதிக்க போறாங்க? எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு ஏஜென்சியை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை போடுவது என்பது ஒரு ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து தான். ஏன்னா இவ்வளவு ஒரு பெட்டியா ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு சினிமா படத்தை இப்படி நம்ம தடுக்கணும், இதனால என்ன கிடைச்சிட போது? ஒரு சினிமா படத்தை கூட நம்ம சுதந்திரமாக வெளியிட முடியாத சூழல் இருந்தால் அது மிக மிக ஒரு வருந்தத்தக்கமான ஒரு சூழ்நிலையா தான் நான் பார்த்தேன்.